ஓம் குருகாந்தி சாய் தத்சத். சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இன்றைய உணவு மருத்துவமாக நாம் பூக்களை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். மாம்பூ, குங்குமப்பூ, மாதுளைப்பூ, இந்த மூன்றையும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். மாம்பூ நம்முடைய உடலுடைய இரத்தத்தை அதிகரிக்க செய்து உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கு சக்தி ஓட்டத்தை ஒரே சீராக இயங்கச் செய்வதற்கு இந்த பூவுடைய சக்தி நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இதை எப்படி உண்ண வேண்டும்? மாம்பூக்களை நாம் ஒரு விரிப்பின் கீழ் போட்டு உதிர்கின்ற பூக்களை சேகரித்து அதை பச்சடியாக செய்து சாப்பிட்டோம் என்றால் நம் உடலுடைய இரத்தத்தை அதிகரிக்க செய்து உடல் வலிமைக்கும் பலத்திற்கும் மூலப்பொருளாக செயல்படக்கூடியது. குங்குமப்பூ அந்த மாம்பூவுடைய தன்மையை ஒத்தே இரத்த விருத்தியை உருவாக்குவதோடு மட்டுமில்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை தூய்மைப்படுத்தி சுத்த இரத்தமாக மாற்றி உடலுக்கு மேலும் மெருகூட்டுவதற்கான வாய்ப்பு அதிகமாக தரக்கூடியது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கின்ற பொழுது இந்த குங்குமப்பூவானது நமக்கு குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்தி உடல் வளம் பெறுவதற்கும் வலிமையடைவதற்கும் துணை செய்கிறது. கர்ப்ப காலத்தில் தினசரி இரவு பாலில் 2-3 பூவை போட்டு இரவில் 5 மாதம் முதல் தொடர்ந்து குடித்து வர உடலுடைய உஷ்ணம் சமப்படுத்தி குழந்தை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த குங்குமப்பூ அனைவரும் எடுத்துக்கொள்கின்றோம். அதனுடைய முழுமையான காரணம் இதுதான். மாதுளம்பூ, இது மிக அற்புதமான ஒரு பூ. இந்த பூவை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய கர்ப்பம் தரிக்கின்ற பிரச்சனைகள் இருந்தால் அவைகளெல்லாம் முழுமையாக நீக்கி நம்மை மேலும் ஒரு ஆன்மாவை ஈண்டெடுக்கின்ற வலிமையான தாய்மையை அடைய முடியும். கர்ப்ப கோளாறுகளை நீக்கக்கூடியது. இந்த பூவுடன் சம அளவு வால்மிளகு, தேவைக்கேற்ப பனங்கற்கண்டு பொடித்து தினசரி காலை மாலை 1 ஸ்பூன் தொடர்ந்து சாப்பிட்டு வர மாதவிலக்கு சீராகும், கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். ஆக மாதுளம்பூவுடைய மிக முக்கிய குறிப்பு இதுதான். ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. இந்த மாதுளம்பூ மிக சிறப்பான, எத்தனையோ தாய்மார்களுக்கு இப்பொழுது குழந்தையின்மை என்ற நிலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக குறைகளிலிருந்து விடுபட்டு நாமும் மகிழ்ச்சியாக சமுதாயத்தில் ஒரு கௌரவத்தோடு வாழ்வதற்கு இந்த தாய்மை மிக அவசியப்படுகிறது. ஆக இந்த மாதுளம்பூவை நீங்கள் சரியாக உணவில் சேர்த்து கொண்டு வந்தீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய சைக்கிளிங் ஒழுங்கமைந்து கர்ப்பம் தரிக்குவதற்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து முறையாக இந்த உணவை குருவின் மூலமாகவோ சரியான வழிகாட்டல் மூலமாகவோ தெரிந்து இதை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வளமும் நலம் ஓங்கி வாழ்க வளம் என்று வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன். ஓம் குருகாந்தி சாய் தத்சத்.